குடி போறாரா? சவுண்ட் கேட்கல. திருமாணிக்கா 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 போதுண்ணா போதுண்ணா, திருமாணிக்கா வலிக்க போதுண்ணா. திருமாணிக்கா திருமாணிக்கா திருப்பதி பிரதர்ஸ் திருப்பதி பிரதர்ஸ் திருப்பதி பிரதர்ஸ் பாஸ் 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 டாக்டர் லிங்குசாமி டாக்டர் லிங்குசாமி. நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. டிக்கெட் லாட்டரி அடிக்குது, அத குடும்பத்துக்கு யூஸ் பண்ணது கிடைச்சவங்களுக்கு எடுத்து போய் கொடுக்கறாரு, அவ்வளவுதான். கதை பிடிச்சிருக்கு, நல்லா போகுது படம், விறுவிறுப்பா போகுது, நல்லா பார்க்கலாம். ஃபேமிலி சப்ஜெக்ட், எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். இல்ல அதை விட வித்தியாசமா தான் இருக்கு, நல்லா இருக்கு, அவ்வளவுதான். படம் பார்க்கலாம், குழந்தைங்களோட பார்க்க வேண்டிய படம். படம் சூப்பரா இருக்கு. கதையில நல்லா நேர்மையா 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 இருக்கணும், அத்தவங்களுக்கு உதவி பண்ணணும், இதான் கதை. சமுத்திரக்கனி ஒரு லாட்டரி அடிக்கிற வேலையா ஒரு இருக்காரு ப்ரோ. அவர் வேலையா அவர் கரெக்டா செய்யறாரு, அவர் கரெக்டா செஞ்சா எல்லாருக்கும் நல்லா இருக்கும். அரசியல் எதுவும் மெசேஜ் நம்ம 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 அத்தவங்க உதவி செஞ்சா நம்ம நல்லா இருப்போம். அதான் அதான் நம்ம நம்ம குடும்பம் நல்லா, அத்தவங்களுக்கு நம்ம உதவி செஞ்சா நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் ப்ரோ. அதான் அவருக்கு சொல்ல காமெடி கொஞ்சம் இல்லை ப்ரோ. சாஸ் இல்ல, சான்ஸ் இல்ல, ஒரே சான்ஸ் தான். படம் நல்லா ஃபர்ஸ்ட் ஹாப் நல்லா இருக்குது, செகண்ட் ஹாப் அவரோட சூப்பரா இருக்கு ப்ரோ. எனக்கு பச்சை பிடிச்சி சமுத்திரக்கனியோட நேர்மை தான் ப்ரோ. சீன் சாங் எல்லாமே நல்லா இருக்கு. அவர் அந்த காசு எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு தான் பிடிச்சிருந்து. அவரு அதான் நேர்மையா காசு எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு தான் பிடிச்சிருந்தது. சாங்லாம் நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு சார், நல்லா போயிட்டு இருக்கு. பார்க்கலாம், ஃபேமிலியாக கூட்டு போய் நல்லா போய் பார்க்கலாம். அதை பற்றி பேசியிருக்காங்க, ரொம்ப நல்லாவே இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கான படம் தான் அது. அவர் எப்பவும் பண்ணுறது தான், நேர்மையாக இருக்கிற ஒரு மனுஷனுக்கு ஒரு ஒரு இது வந்தால் எப்படி இருக்கும்ன்ற மாதிரி பேசியிருக்காங்க. அதுதான் அதை வச்சு தான் படம், அதை சொல்ல முடியாது. படம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, இன்ட்ரோல் சூப்பராக இருக்கு, செகண்ட் ஹாஃபும் நல்லா தான் இருக்கு, படம் ஃபுல்லாகவே நல்லா இருக்கு. காமெடி அங்கங்கே இருக்கும். அதாங்க நேர்மையை வச்சு தாங்க, அந்த நேர்மையை வச்சு தான் ப்ளே பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஆமாம், அவரு ஏற்கனவே இந்த சாட்டை அந்த மாதிரி நடிச்சிருக்காரு, இப்போ இந்த படம் சூப்பராக பண்ணியிருக்காரு. எஸ் அதுதான் இப்போ லாட்ரி சிட்டி இல்லை எங்கள் டிக்கெட்டு. பட் கேரளாவில் இது ட்ரூ இன்சிடென்ட்டாக என்னன்னு தெரியல. பட் இட்ஸ் அ குட் மூவி, நல்லா இருக்கு, பார்க்கலாம். லேக் எல்லாம் இல்லை. இப்போ இந்த படத்தில் வந்து எல்லாரும் கெஸ்ட் ரோல் கொடுத்துருக்காங்க, எது தேவையில்ல சீன்ஸ் ஏதாச்சும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இல்லையே, எமோஷன் அப்புறம் நிறைய மெசேஜ் சொல்கிறாரு, அதெல்லாம் கேட்கும்படியாக இருக்குது, ரசனையாக இருக்குது. ஏதோ ஒரு சாங் 2 சாங் வரும். 2 மணி நேரம் ஓகே, போர் அடிக்காமல் போகுது. எனக்கு வந்து அதுதான், ஆனஸ்டாக இருக்கணும், மற்றவங்களுக்காக இல்லாமல் நம்ம ஆனஸ்டாக இருக்கணும். அந்த அந்த ஆனஸ்ட் விஷயம், நேர்மை பிடிச்சிருந்தது. அவரு யதார்த்தமாக அப்படியே தான் நடிச்சிருந்தாரு. பட் அது நமக்கு நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு, கதையோட இது நினைக்கிறனால. ஸோ அது நல்லா இருக்கு. திருமாணிக்கம் படம் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ஒரு மனுஷன் வந்து இப்போல்லாம் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு சுச்சுவேஷனால அவங்க வந்து அவங்களா இருக்க மாட்டுறாங்க, மற்றவங்களுக்காக இருக்காங்க. அப்போ திருமாணிக்கம் வந்து தான் எப்படி இருக்கணும்னு அவர் முடிவு பண்ணதுனால எல்லாமே நல்லா இருந்துச்சு. படம் நல்லா. திருமாணிக்கம் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் பெஸ்டஸ்ட் மூவி. தயவு செஞ்சு எல்லாருமே போய் பாருங்கள். இந்த படம் வந்து நிறைய விஷயங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்.
படத்தை பார்த்து ஜஸ்ட் லைக் தட் லைக் இன்னும் இப்போ வர படங்கள் மாதிரி லைக் நம்ம ஒரு படத்தை பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போகணுன்ற மாதிரி இருக்காது. இதை பார்த்து வீட்டுக்கு போகும்போது நம்ம என்ன கொண்டு போகிறோன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது இந்த திருமாணிக்கம் மூவியில் லைக் சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். தயவுசெய்து திருமாணிக்கம் பாருங்கள். இஸ் ஒன் ஆஃப் த பியூரஸ்ட் ஃபில்ம் ஆஃப் 2024. சமுத்திரகனி படத்துக்கு ஓகே சொல்லணும்னா படத்துல ஏதாவது ஒரு விஷயம் அவருக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ படத்துல என்ன விஷயம் மக்கள் கனெக்ட் ஆகும்? அதான் சொல்கிறேன், லைக் நேர்மைங்க. அதாவது என்னன்னா லைக் ஜஸ்ட் லைக் தட் நம்ம எந்த ஒரு படமும் லைக் கனெக்டட் இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ணவே முடியாது. இந்த விஷயத்தில் என்னன்னா நான் சொன்ன மாதிரி படம் பார்த்துட்டு வெளியே போகும்போது எதை கொண்டு போறன்றது ஒரு விஷயம் இருக்கு. அந்த விஷயத்துக்காக நீங்க படத்தை பார்ப்பீங்க. அதுக்காக தான் சமுத்திரகனி சாரே ஓகே சொன்னாரு. நீங்க போய் பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். தேங்க்யூ. படம் ரொம்ப நல்லா இருக்கு. சமுத்திரகனி ஆக்டிங் எப்படி இருந்தது படத்துல? ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. சமுத்திரகனி வந்து எல்லா படத்துலயும் அடி வாங்கி நம்மள பிடிக்க வைப்பாரு. இந்த படத்துல என்ன பண்ணிருக்காரு? இதுலயும் நல்ல அவர் என்ன சொல்ல நினைச்சிருக்காரோ அது எந்த ஒரு லேக்காகவும் இல்லாம கரெக்டா சொல்லியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு. படத்துல லாட்டரி டிக்கெட் பத்தின விஷயம் தான் கொடுத்தா சொன்னாங்க. அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு இது மட்டும் அந்த பார்ட் ஆஃப் மூவில அது ஒரு விஷயம் தான். பட் அது வந்து ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க. அந்த லாட்டரி டிக்கெட் வந்து எவ்வளோ பேருக்கு எவ்வளோ யூஸ் ஆகும் அப்படின்னு. படம் 2 மணி நேரம் எப்படி டிராவல் ஆச்சு? நல்லா டிராவல் ஆச்சு, எந்த இடத்துலையும் லேக் ஆகலை. உங்களுக்கு என்ன பிடிச்சது இல்லை நம்ம மூவி ஃபுல்லாகவே பிடிச்சிருந்துச்சு. டைலாக்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக இருக்கு. படத்துல சாங்ஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, சாங்ஸ் நல்லா இருக்கு, எமோஷனலாகவும்